ഇന്നത്തെ വിശിഷ്ടാതിഥി. അദ്ദേഹത്തെക്കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ നമുക്കറിയാത്ത ചില കാര്യങ്ങളുണ്ട്. He is a founder for Jeevan Charitable Trust, which is providing free treatment for muscular dystrophy diseases, and the hospital is situated in Tirunelveli, Tamil Nadu. He is also the founder of Jeevan Technologies, which is a leading software company in North Carolina. Napoleon sir, please come on stage. നമുക്കെല്ലാം അദ്ദേഹത്തെ ഹർഷാരവത്തോടെ വരവേൽക്കാം. Please give him a hand. അറ്റ്ലാന്റ മലയാളികൾക്ക് സുപരിചിതനായ നമ്മുടെ ശ്രീ സാം ആന്റോ നമ്മോടൊപ്പം കേരളപ്പിറവി ആഘോഷിക്കാൻ ഇവിടെ എത്തിച്ചേർന്നിട്ടുണ്ട്. ശ്രീ സാം ആന്റോ, പ്ലീസ് കം ഓൺ സ്റ്റേജ്. അടുത്തതായി ശ്രീ നെപ്പോളിയനെ പൊന്നാട അണിയിക്കുവാനായി അമ്മയുടെ ട്രഷറർ ശ്രീ ജെയിംസ് കല്ലറക്കാണിയിലിനെ വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. James, please come on stage. Napoleon sir, please say a few words to Atlanta Malayalis. எல்லாருக்கும் வணக்கம். 2 வார்த்தை பேசினா போதுமா? நான் நிறைய பேசணுமா? நான் நிறைய பேசணும்னு வந்திருக்கேன். இப்பவே பேசணுமா இல்லை ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு எப்போ? ஓகே, இப்போ நான் பேசிட்டு உட்காந்து. ரஜி செரியன் வந்து என்கிட்ட 6 மாதம் முன்னாடியே டைம் வாங்கிட்டாரு. மே மாதம் வந்து ஒரு மலையாள ஆர்டிஸ்டோடைய ஸ்டார் நைட் வந்து நேஷனலில் நடத்த வந்தாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தபோது இந்த மாதிரி வந்து என்னுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் அவசியம் அட்லாண்டாவுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு டேட் கொடுக்கணும் அப்படின்னு. சரி, அப்போ நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள். என் கூடவே ஒர்க் பண்ணுறேன், என் கம்பெனியை பார்த்துக்கிற ஒரு பையனுடைய மேரேஜ் குருவாயூர், கேரளாவில். நான் இன்றைக்கி அங்கே இருக்கணும். பட் டேட் நான் 3 மாதம் முன்னாடியே டேட் ஓகேன்னு சொல்லிட்டேன். அவன் அந்த டேட் கொடுத்து 1 வீக் கழிச்சு வந்து என்கிட்ட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார், 4th. நீ 11th தானப்பா சொன்னேன், இப்போ 4th சொல்கிறியா அப்படின்னு. இல்லை சார், இப்போ ப்ரீபோன் பண்ணிட்டாங்க சார், 4th அன்றைக்கி தான் நட்சத்திர பிரகாரம் நல்ல நாளாக அன்றைக்கி தான் மேரேஜ் பண்ணணும். சாரிப்பா, நான் மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டேட் சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் பேப்பர்லலாம் ஆட் கொடுத்துட்டாங்க, இனிமேல் நம்ம மாற்றினா நல்லா இருக்காது, அதனால் நான் உங்களுக்கு ரிசப்ஷன் வரேன்னு சொல்லிட்டு நாளை மறுநாள் நைட் ஃப்ளைட்டில் நான் தமிழ்நாடு போய் ரிசப்ஷன் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ உங்களை சந்திக்கிறதுக்காக நான் டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணாமல் உங்களை அட்டன் பண்ணுறதுக்காக வந்தேன். மலையாள அசோசியேஷன் மட்டும் இல்லை, தமிழ் அசோசியேஷன், தெலுங்கு அசோசியேஷன், எல்லா அசோசியேஷனும் அமெரிக்காவில் நிறைய இடத்துக்கு நிறைய நிகழ்ச்சி என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. மாதத்தில் எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 ஃபங்க்ஷனாக கூப்பிட்ருவாங்க. நான் எங்கேயும் போகிறதில்ல. மேக்ஸிமம் பக்கத்தில் நியரஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்கோ போய் ட்ரைவ் பண்ணி வந்துட்டு போகிற மாதிரி இருந்தேன். அட்லாண்டானாலும் சரி, ஓகே நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஸோ உங்களையெல்லாம் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. மலையாள அசோசியேஷன் வந்து அம்மான்னு வச்சுருந்தாங்க. அந்த அந்த பேர் வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஏன்னா அம்மா வந்து அங்கே வந்து கேரளாவில் வந்து அசோசியேஷன் இருக்குது, அதில் நான் மெம்பர். ஸோ அதனால நான் இங்கேயும் நான் மெம்பராக நினச்சிக்கிறேன். நான் அம்மாவை மறக்கவே முடியாது, யாராலையும் அம்மாவை மறக்க முடியாது. அம்மா இல்லாமல் நம்மளாம் இல்லை. ஸோ அதனால் இந்த கேரளா பிறவின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் சொன்னாங்க. கேரளா பிறவி என்னன்னா, கேரளா வந்து உதயமானது 1956. ஸோ 1956 பிறந்தவங்க யாராவது இருக்காங்களாங்க? 1956 பர்டிகுலராக அந்த வருஷம் 1956 born somebody தெரியலையா? எல்லாமே யூத் தானே. அப்புறம் நான் வந்து மே மாதம் வந்தப்போ ரஜிச்சேரியன்ட்டு அவருக்கு என்ன ஏஜ் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். அவர் கண்டுபிடிக்கவே முடியல, ஏன்னா யூத்தாகவே இருந்தார், அதனால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இப்போ ஒரு யூத் விங்குன்னு ஒன்று ஆரம்பித்து நம்ம ஜான்சன் வந்து யூத் விங்கர் லீட்னு சொன்ன உடனே அப்போ வந்து அவர் வயசாகிடுச்சு. இப்போ தான் தெரிஞ்சிங்கன்னா ஏஜ் பர்சன் அப்படின்னு. ஏன்னா நான் என் வயசை வெளிப்படையாக சொல்லுவேன், அவர் வயசை வெளிப்படையாக சொல்லலை. எனக்கு வந்து 1963 ஐ வாஸ் பார்ன். 63 யாராவது பார்ன் பண்ண இருக்கீங்களா? 63 அவர் என்ன கம்மி, வயசு கம்மி. அவர்
ஏன்னா நான் வந்து 55, அநேகமாக அவர் இந்த சேட்டன் தான் அவர், இருந்தாலும் வயசு சொல்ல மாட்டாரு. யூத் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனவே நல்ல ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி டாக்டர் தாமஸ் வந்து என்னை கேட்டார், நான் உங்களுடைய ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன், உங்களுக்கு நெப்போலியன் எப்படி பேர் வந்தது அப்படின்னு கேட்டார். ஸோ நல்ல கொஷின்ங்க, அதை நான் ஸ்டேஜில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். கேரளாவில் வந்து இப்போ எந்த நல்லது கெட்டதுக்குனாலும் கேரளாவுக்கு வந்து தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுது.